Hi friends, welcome to Saidiyatimes. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு 15 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1. எல்லா வீட்லேயுமே லேடிஸ் கண்டிப்பாக ஹேண்ட்பேக் பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு அர்ஜென்ட் நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஜிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அந்த ஜிப்பில் இந்த மாதிரி மாட்டி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹெட்செட்டை அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அது என்ன ஆகுனா சிக்காயிரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீட்டாக அழகாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பின் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆணிலே மாட்டிக்கலாம், இல்லை ஏதாவது பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சிக்காகாது. இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இந்த டிக்டாக் கிளிப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம தேடி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிளிப் எல்லாத்தையுமே இதில் கோர்த்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு எத்தனை கிளிப் வேணுமோ எடுத்துகிட்டு திரும்ப அதிலே போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பூ குத்துற ஹேர் பின்னும் இருக்கும். அது ஒரு எமர்ஜென்சிக்கு தேடும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ அதையும் இதே மாதிரி சேஃப்டி பின் எடுத்து அதில் கோர்த்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 4. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடியில் ஷால் பின் பண்ணும்போதோ சாரீ பின் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் அதில் மாட்டிக்கும். மாட்டிட்டு நம்ம எடுக்க முடியாது. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் கிளியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் பீட்ஸாக இருந்தாலும் ஓகே, கோல்டன் கலர் பீட்ஸாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின் எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸ் எடுத்து அதில் இந்த மாதிரி கோர்த்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிளியறதுக்கு சான்ஸ் இல்லை. இதே மாதிரி நீங்கள் 4-5 பின்னில் கோர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். டிப் நம்பர் 5. அடுத்ததாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்க ட்ரெஸ்லாம் பேக்கில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டிஷர்ட் தனியாக பேண்ட் தனியாக போயிடும். அப்போ நம்ம அதை தேடி எடுக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸுமே கலைஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் ஜாயின் பண்ணி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் சூட்கேஸில் இல்லை பேக்கில் வச்சுட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டாப் லெகின்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, நீங்கள் ஞாபகம் மறதியில் டாப்பவோ இல்லை லெகின்ஸோ வீட்டிலே மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வரும். நம்ம அர்ஜெண்ட்டாக வெளியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நம்மளுக்கு லூஸாக இருக்கும். இல்லைன்னா நம்ம டைட்டாக இருக்குன்னு பிரித்து விட்ருப்போம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும். நம்ம அர்ஜெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கழுத்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இறங்கும். அதே மாதிரி இடுப்புக்கிட்டேயும் உங்களுக்கு லூஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 சேஃப்டி பின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்துக்கிட்ட நம்ம மேல் கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கி பட்டியை 1 இன்ச் உள்ளே தள்ளி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்புக்கிட்டேயும் கீழே கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா, அதையும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லாஸ்ட் கொக்கி இருக்குங்க இல்லையா, அதையும் இதே மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு இன்னொரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பின் பண்ணிவிட்டு சென்டரில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போலமே அந்த கொக்கியை நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போது உங்களுக்கு கழுத்து இறங்கி வராது. அதே மாதிரி இடுப்புக்கிட்டேயும் உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. டிப் நம்பர் 7.
இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை ட்ராயிங் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரையணும். அப்போது வந்து அவங்கக்கிட்ட எந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்காது. வீட்டிலே வந்து காம்பஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் வந்து மறந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கையில் வரையும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு பென்சிலை வச்சு அந்த சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் வரைஞ்ச சர்க்கிள்க்கும் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வரைஞ்ச சர்க்கிள்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. சப்போஸ் நம்ம சர்க்கிள் வரைகிறதுக்கு எதுக்கு நம்ம பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு போனால் போதும், நீங்கள் அழகாக சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேஃப்டி பின்னை ஒரு ஹோலில் வந்துட்டு இந்த மாதிரி பென்சிலை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோலில் வந்து இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு வந்து நிறையா இருக்கும். நம்ம ஒரு சேஃப்டிக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்திருக்க எல்லா ரப்பர் பேண்டையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா அங்கங்கே மிஸ் ஆகிருக்கும், இல்லை குழந்தைங்க அங்கங்கே எடுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு எல்லா ரப்பர் பேண்டையுமே அதில் கோர்த்து நம்ம பின் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ஒரு ஆணியில் கூட மாட்டிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு திரும்ப லாக் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 9. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீ பின் பண்ணும்போதோ இல்லை சுடியில் ஷால் பின் பண்ணும்போதோ உங்களுக்கு சில்வர் கலர் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ நான் பின் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியக்கூடாது, சில்வர் கலரில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அக்ரிலிக் பெயிண்ட் உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கலர் பெயிண்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பின் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணுமோ அத்தனை பின் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பின் மட்டும் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் பிடிச்சிட்டு டாப்பில் எல்லாமே நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். டாப்பில் காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அந்த பாட்டம்லேயே நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு பின் பண்ணணுமோ அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலர் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதோட டாப் ஃபுல்லாமே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா அதோட பாட்டம்லேயே நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஷாலுக்கு வந்து மேட்சிங்காக இருக்குது. இப்போ நான் இது பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியல. சில்வர் கலராக இருந்தால் உங்களுக்கு வந்து அது தனியாக தெரியும். இதே கலருங்கிறனால வந்து உங்களுக்கு பின் பண்ணியிருக்கிறது தெரியல. அதே மாதிரி நான் பிளாக் கலர்லேயும் வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு சேஃப்டி பின் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா பிளாக் கலரில் ஐலைனர் இருக்குங்க இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி நீங்கள் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பூ பின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஃப்டி பின் இருக்கிறதே தெரியாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 10. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முக்கியமான பில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கும்போது கிடைக்காது, இல்லை சப்போஸ் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பீரோலையோ இல்லை முக்கியமான இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எடுக்கும் போதோ இல்லை நீங்கள் தேடும் போதோ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி எந்த பில் வேணுமோ எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 11. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நாடா பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து உள்ளே போயிருக்கும், ஒரு சைடில் வந்து நல்லா வெளியே வந்திருக்கும், ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் வந்து அதை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நாடா எல்லாமே உள்ளே போயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கையில் துவைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்துக்கு வந்து நாடா வந்து உள்ளே போயிருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த 2 நாடாவையும் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மிஷினில் போடும்போது உங்களுக்கு நாடா வந்து உள்ளே போகாது. எமர்ஜென்சி டைமில் இந்த ப்ராப்ளம் இருக்காது.
டிப் நம்பர் 12. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சுடியில் ஷால் பின் பண்ணியிருக்கும் போதோ இல்லை saree வந்து கீழே மடிப்பெடுத்து பின் பண்ணியிருக்கும் போதோ நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கிறது தெரியும். நம்ம அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஃப்டி பின் வந்து ஃபர்ஸ்ட் அதை பின் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும். ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, கோல்ட் கலரில் இருந்தாலும் சரி. நான் வந்து இந்த சேஃப்டி பின் அளவுக்கு தகுந்த மாதிரி நான் பீட்ஸ் 5 பீட்ஸ் எடுத்து அதில் கோர்த்து வச்சுருக்கேன். கோர்த்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கிறது தெரியாது. பார்க்க அழகாக ஃபேன்சியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் ஃபேன்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பட்டன் டைப்பில் கூட இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் கோர்க்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சியாக இருக்கும். ஃபேன்சி சாரீக்கில் இந்த மாதிரி பின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுருப்போம், மிஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மறந்து விட்டுட்டு வெளியில் போயிடுவோம். வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாஸ்க்கெல்லாம் வாஷ் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதில் கோர்த்து பின் பண்ணி ஒரு ஆணிலேயோ இல்லை ஆங்கிள்லையோ இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவோம். மிஸ் ஆகாமையும் இருக்கும். டிப் நம்பர் 14. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளக்கை வந்து அப்படியே வச்சுருவோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒயரை இந்த மாதிரி வந்து கரெக்டாக ரோல் பண்ணிவிட்டு நல்ல பிக் சைஸில் ஒரு சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பின் பண்ணி லாக் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அந்த ப்ளக் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் அந்த ஒயரும் கீழே வந்து தொங்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 15. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர் பார்க்கும்போது ஃபேன் போட்டிருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா காற்றுக்கு பறக்கும். இல்லைன்னா விண்டோஸ்லாம் ஓப்பன்ட் ஆகியிருந்தாலும் காற்றுக்கு பறந்துட்டுருக்கும். அப்போ நம்மளால் டேட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாப்பில் ஒன்றும் பாட்டமில் ஒன்றும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டேட் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம மந்த் சேஞ்ச் பண்ணும்போது பின் ஓப்பன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.